முதலமைச்சர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதா இருவருக்குமே இடையான விவாகரத்து வழக்கு கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தினது. ஏன்னா எல்லாருக்குமே இந்த விஷயம் ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா விஜயோடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்குதா அப்படின்ற மாதிரி விஜயோடைய ஃபேன்ஸும் சரி எல்லாருமே ரொம்பவே கலங்கி போயிருந்தாங்க. ஏன் சங்கீதா மேம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் ஒரு கோபம் இருந்துச்சு, ஆதங்கம் இருந்தது. ஆனால் சங்கீதாவுடைய நிலையை யாருமே புரிஞ்சுக்கல. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு விஜய் அவர்கள் வேற ஒரு நடிகை கூட தப்பான ஒரு உறவில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க ஜூன் 15ஆம் தேதி வழக்கு தொடர்ந்தப்போ அந்த டைமில் 2 பேருமே ஆஜராகலை. 2 பேருமே வழக்கு கொடுத்த அந்த நேரத்தில் நேரில் ஆஜராகலை அப்படின்றதுனால அந்த வழக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு நாளுக்கு ஒத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பேருடைய சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் வழியாக ஆஜராகிறதுக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க. ஏன்னா 2 பேராலையுமே நேரில் ஆஜராக முடியல. ஏன்னா அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய வேலைகள் இருக்குது. இந்த சமயத்தில் நேரில் கோர்ட்டில் ஆஜராகிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயமா இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலிமா அப்பியர் ஆகிறதுக்கு கோர்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நீதிபதி அப்படிலாம் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க முடியாது அப்படின்னு அந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. ஸோ வழக்கை என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வழக்கை டிஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா 2 பேருமே பிரிஞ்சு தான் இருந்தாங்க. ஸோ விஜய் பார்த்திங்கன்னா அவருடைய வேலையை பார்த்துட்டு இங்கே தான் இருந்தார். சங்கீதா மேம் எப்போதும் போல் அவங்க லண்டன்லேயே தான் இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில் இவங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜயும் சரி அவருடைய மனைவி சங்கீதாவும் சரி சமரசமாகலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யலை. அவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு தொழிலதிபர் ஒரு விஷயத்தை செஞ்சார். அவர் அந்த டைமில் என்ட்ரி ஆகி 2 பேர்த்துக்கும் இடையில் ஒரு விஷயங்களை செயல்படுத்தினார். ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஜூன் 16ஆம் தேதி அன்னைக்கு ரிப்பப்ளிக் தமிழ்நாட்டினுடைய ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. அதாவது திருவேணி எர்த் மூவர்ஸ் நிறுவனத்தினுடைய பெரிய அதிபராக இருக்கக்கூடிய கார்த்திக் தாங்க அந்த நபர், வேறு யாரும் கிடையாது. ஸோ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜயினுடைய வாழ்க்கையை சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு சில ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சார். முதலமைச்சர் விஜயினுடைய மகனான ஜேசன் சஞ்சயும் தொழிலதிபர் கார்த்திக்கும் ரொம்ப ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அந்த உரிமையில் தான் ஜேசன் சஞ்சய் கிட்ட பேசி கார்த்திக் ஒரு சில விஷயங்களை செய்தார். அவர் என்ன செய்திருந்தாருன்னா, தம்பி உங்கள் அம்மா அப்பா இப்போ இருக்கிற விஷயத்துலேருந்து கொஞ்சம் நிலையை மாற்றி கொண்டு வரணும். உங்கள் அப்பா இப்போது மாநிலத்தோட முதலமைச்சர் ஆகிட்டார், முன்ன மாதிரிலாம் கிடையாது. இந்த நேரத்தில் அவங்க அப்பாவுக்கு கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். ஏன்னா அவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பார், நிறைய வேலை செஞ்சிட்ருப்பார். அவருக்காக யார் ஷேர் பண்ணிக்கணும் ஒரு சில விஷயங்களை அவர் மனசு விட்டு நல்லபடியாக இருக்கிறதுக்கு அவருக்கு குடும்பத்தோட சப்போர்ட்டு தான் ரொம்ப முக்கியம். அது ஒரு பிரச்சனையாக அவருக்கு போயிட்டுருக்கிறது அந்த அளவுக்கு நல்லது கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபேமிலி சப்போர்ட்டை வேணும் அப்படின்னு அவர் எடுத்து சொன்னதுனால நீ போய் எப்படியாவது அம்மா கிட்ட பேசி இந்த விவாகரத்து வழக்கை திரும்ப வாங்குற மாதிரி போய் அதுதான் நல்லது, 2 பேர்த்துக்குமே அதுதான் நல்லது, ஃபேமிலிக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. ஸோ அப்படி அவர் ரொம்ப அழகாக ஆழமாக பேசி ஜேசன் சஞ்சய்க்கு புரிய வச்சுருக்காரு. ஸோ அப்போ அவர் சொன்ன மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்றைக்கி நடந்திருக்குன்னே சொல்லணும். ஸோ அதுக்கப்புறமா ஜேசன் சஞ்சய் அவங்க அம்மா கிட்ட பேசியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்களை புரிய வச்சுருக்காரு. முன்ன மாதிரி கிடையாது, இப்போ அப்பாவுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்திருக்கு. ஸோ நம்ம அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால எப்படியாவது இது வாபஸ் வாங்குங்க, எங்களுக்கும் அப்பா வேணும். 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரு கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்காங்க குழந்தைங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம அப்பாவோடைய துணை வேணும் அப்படின்றதுனால அப்பா பாசம் எங்களுக்கு வேணும்னு அவங்க புரிய வச்சதுனால அப்பாவை பற்றி அது மட்டும் இல்லாமல் ஒரு இன்டர்வியூவில் ஜென்சன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப பாசிட்டிவாக அப்பா ப்ரௌடாக பேசியிருப்பார். ஸோ அதெல்லாம் கேட்கும்போது சங்கீதாவுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. நான் அந்த இன்டர்வியூ பார்த்தேன், நீ அப்பா மேலே எந்த அளவுக்கு மதிப்பு வச்சுருக்க, மரியாதை வச்சுருக்க, அன்பு வச்சுருக்க அப்படின்றது எல்லாமே எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சங்கீதா டைம் கேட்டு யோசிச்சுருக்காங்க. ஸோ அவங்க யோசித்து எடுத்த முடிவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல முடிவாக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி அன்னைக்கு வந்த விசாரணையில் பார்த்திங்கன்னா சங்கீதா திடீர்னு எல்லா கேஸையும் நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்திருந்தாங்க. நீதிமன்றத்தில் அவங்க செஞ்ச அந்த அதிரடி திருப்பம் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது.
ஏன்னா அன்னித்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் ரொம்ப பிஸியா இருந்தாரு. ஏன்னா தமிழக சட்டமன்றத்தினுடைய முதல் கூட்டத்தொடர் வேற அன்னைக்கு தான் நடந்துச்சு. விஜய் நேரா போய் நீதிமன்றத்தில ஆஜராகவும் முடியல. ஸோ மதியம் 1 மணிக்கு மேல தான் அவர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா வந்து நீதிமன்றத்தில வந்து ஆஜரானாங்க. அதே மாரியே தான் சங்கீதாவும் போய் ஆஜராயிருந்தாங்க. நீதிபதி சுஜாதா முன்னிலையில அவங்க வந்து பேசும்போது, ஒரு சில விஷயங்கள்ல வந்து 2 தரப்புல இருக்கக்கூடிய கருத்துக்களையும் வந்து வச்சாங்க. 2 பேத்துக்கிட்டயும் விசாரிச்ச உடனே சங்கீதா வந்து நான் கேஸ வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, ஜட்ஜும் அந்த கேஸே இல்ல அப்படின்ற மாரி முடிச்சு விட்டாங்க. அதே மாரி தொழிலதிபர் திரிவேணி கார்த்திக் கொடுத்த ஐடியா படி மகன் ஜேம்சன் சஞ்சிய வச்சு ஒரு வேண்டுகோள வந்து சங்கீதா வந்து இப்போ வந்து வச்சிருக்காங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னா, இதன் மூலமா விஜயும் சங்கீதாவும் மீண்டும் இணைந்து வாழப் போகிறார்கள் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னே சொல்லணும். அது மட்டும் இல்லாம, இதை எல்லாமே முன்கூட்டியே உணர்ந்திருக்கார் போல இருக்கு. அதனால தான் ஆடி வெள்ளி இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் விஜய் பட்டு வேட்டி சட்டையில சும்மா மாப்பிள்ளை மாதிரி சட்டமன்றத்துக்கு வந்தாரோ என்னவோ தெரியல. ஸோ ரொம்ப அட்டகாசமா வந்து வந்திருந்தாரு. எல்லாருமே செம்ம குஷியில வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிர்வாகிகளும் சரி, டிவிக்கேல இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி எல்லாருமே செம்ம ஹாப்பியா இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஒரு கசப்பான உண்மையும் வந்து இருந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னா, விஜயை சுத்தி இருக்கக்கூடிய அந்த 4 அணியில ஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெகதீஷ் பழனிசாமிய வந்து சங்கீதாவுக்கு கொஞ்சம் கூட வந்து பிடிக்கல அப்படின்ற மாரி விஷயம் வெளிவந்திருக்கு. அவருடைய தவறான வழிகாட்டுதலால இந்த தலையீடும் தான் நம்ம குடும்பத்துக்கு இந்த நிலைமைக்கு வரத்துக்கு காரணமா இருந்திருக்கு அப்படின்ற மாரி சங்கீதா வந்து ஒரு சில விஷயங்கள வந்து ரிலேட்டிவ் கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே அவங்க வந்து இந்த மாரி ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. இவ்வளோ நாளா நான் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா, விஜய் சங்கீதாவோட வாழ்க்கையில இப்போ ஒரு நல்ல முடிவு வந்திருக்கு அப்படின்றதுக்கு முன்னாடியே இந்த ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து யோசிக்கணும். ஏன்னா மறுபடியும் அவங்களுடைய விஷயத்துல எந்த காரணத்த கொண்டும் ஜெகதீஷ் பழனிசாமி வந்து நுழையக்கூடாது. மறுபடியும் அவர் வந்து நுழைஞ்சாருன்னா குட்டைய திரும்பி வந்து குழப்பி விட்டுருவாரு அப்படிங்கிறது சங்கீதாவுடைய ஆதங்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம சங்கீதாவுடைய நலம் விரும்புகளும் இதைத்தான் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ பார்க்கலாம். விஜய் அவர்களுடைய முடிவு தான் அவர் கையில தான் இருக்கு. ஏன்னா ஜெகதீஷ் அவர்கள் வந்து விஜய் சங்கீதாவுடைய வாழ்க்கையில தலையிடுறதுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது, உரிமையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஃபேமிலிய அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்கு யாரும் வந்து குறுக்க நிக்காதீங்க. அவங்களுடைய வாழ்க்கைய வாழ விடுங்க அப்படின்ற மாரி தான் எல்லாரும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு? மீண்டும் இவங்க 2 பேரும் இணைந்து வாழக்கூடிய அந்த அற்புதமான நாளுக்காக எல்லாரும் வந்து காத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். கணவன் மனைவி இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நடுவில் 3வது ஒரு நபர் என்னைக்கு தலையிடுறாங்களோ கண்டிப்பாக அது வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை தான் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்றது எல்லாரும் தெரிஞ்ச உண்மை தான். ஸோ அதுதான் இவங்களுடைய வாழ்க்கையிலையும் வந்து நடந்திருக்கு. ஜெகதீஷ் அவர்கள் அப்படி என்ன ஒரு குட்டி கலாட்டா பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.